ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே கிருத்திகை பூஜை எப்படி அமைஞ்சிருந்தது, என்னெல்லாம் நான் செஞ்சேன், அண்ட் புரட்டாசி மாதம் சாமி எப்போ டெய்லி வழிபடுறதுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பூ பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து பவளமல்லி. இது பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், 5 பெட்டல்ஸ் ஒயிட் கலரில் அண்ட் அதோட இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த பூ வந்து நம்ம கையால் பறிக்கக்கூடாது. அது செடி வந்து தானாக உதிர்ந்து கொட்டின அப்புறம் தான் பூத்து ஆட்டோமேட்டிக்காக அது கொட்டிடும். அதை எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம கையால் பறிக்கக்கூடாது சொல்லுவாங்க. இந்த பூ வச்சு தான் நான் வந்து மாலை ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாலை எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நம்ம ஊசி இருக்குது பார்த்தீங்களா, மாலை கோக்குற ஊசி, பெரிய ஊசியும் இருக்குது, சின்ன ஊசி, துணி தைக்கிற ஊசி, எதுனாலும் ஓகே தான். நூல் பார்த்திங்கன்னா துணி தைக்கிற நூலில் நம்ம அழகாக ஒன்று ஒன்றா பெட்டல்ஸ் அது உள்ளே கோர்க்கும் போது பார்க்கவே அப்படியே லைனாக அது ஒயிட் ஆரஞ்சு அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம மாலையாக நம்ம கடவுளுக்கு அணிவிக்கும் போது மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். கடவுள் வந்து ரொம்ப அழகாக தெரிவார். நான் யாருக்கெல்லாம் இந்த மாலை ரெடி பண்ணியிருந்தேன்னா, மொத்தம் நான் 4 மாலை ரெடி பண்ணியிருந்தேன். ஒன்று பெருமாளுக்கு, முருகருக்கு ஒன்று, வள்ளி தெய்வானை இவங்களுக்கு 2 பேருக்கும் 2 மாலை. இந்த மாதிரி மொத்தம் 4 மாலை ரெடி பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து மந்த்லி வந்து முருகருக்கு வந்து நாங்கள் அபிஷேகம் செய்வோம். ஸோ அவங்களுக்கு வந்து மாலை ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே என் கையால் ரெடி பண்ணுறது தான். 4 மாலை பவளமல்லி மாலை ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து வீட்டில் இருந்த பூக்களை வச்சு நம்ம துளசி, பெருமாளுக்கு எல்லாமே வீட்டில் இருந்த பூவெல்லாம் பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. செம்பருத்தி, நந்தியவட்டம், பவளமல்லி, அரளிப்பூ இது எல்லாமே வந்து பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து எங்கள் ஊரில் இருக்க முருகன் கோயிலுக்கு போனோம். அந்த முருகன் கோயிலில் அபிஷேகங்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்த்தோம். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர், தயிர், இந்த மாதிரி லைனாக வந்து அபிஷேகம் வந்து நடந்தது. எல்லாம் முடிஞ்ச அப்புறமா பார்த்திங்கன்னா அலங்காரம் முருகருக்கு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த பவளமல்லி மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார் முருகர். கையால் எது செஞ்சாலுமே அது ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் மேக்ஸிமம் வந்து என்னோடய கையால் வந்து மாலை செஞ்சு போடுறதா நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ பாப்பாங்கெல்லாம் இருக்கிறதுனால ஏதோ சிம்பிளான பவளமல்லி மாலை மட்டும்தான் ரெடி பண்ண முடிஞ்சது என்னால். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகம் போய் பார்த்துட்டு வீட்டில் பூஜை பண்ணது ரொம்ப நிம்மதியாக இருந்தது. கண்டிப்பாக முருகரோட அருள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கணும். நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.